ஒரு விஷயம் சொல்கிறேன். ரியல் ஸ்டோரி தான், என்னோட லைஃப்பில் நடந்தது தான். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆண் குழந்தை தான். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை பிறகு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல. அந்த ஃபேமிலிஸும் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. 40 டேஸில் வந்து நம்ம கோல்டு எல்லாம் போடுவோம்ல, அப்போ அதுக்கு வந்து எல்லாருமே கோல்டு வாங்கி வந்து எல்லாருமே குழந்தை மேலே போட்டுடுச்சு. ரொம்ப க்யூட்டாக இருந்தேன். குழந்தை வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தேன். ஸோ இது பார்த்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் பேர் வந்து எங்கிட்ட சொன்னிச்சு, இந்த மாதிரி போடாதுங்க, குழந்தை மேத்து வந்து கோல்டு இது போடாதுங்க, நல்லா இருக்காது, திருஷ்டி பதிய போகுது, அப்படி எதுவும் பண்ணக்கூடாது அப்படியே சொல்லிடுச்சு. ஆனால் பரவாயில்லன்னு விட்டுட்டே இருந்தேன். ஆனால் இவர் வந்து இதே சொல்லிட்டே இருப்பேன். சொல்லி ஓகேன்னு சொல்லி கொஞ்சம் நகை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் இவர் பேச்சே விடலை, இதே சொல்லிட்டே இருக்குது. ஓகேன்னு சொல்லி எல்லா கோல்டு வந்து ரிமூவ் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் நான் யோசித்தேன், எதுக்காக எல்லாரும் கோல்டு வந்து ரிமூவ் பண்ணணும்? ஆண் குழந்தை 3 இயர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்கூல் எல்லாம் போயிடுச்சுன்னா யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஆண் குழந்தை பெரிய ஆள் ஆயிடுச்சுனாலும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போவே யூஸ் பண்ணிக்கோன்னு நினச்சி நான் ஓகே பரவாயில்லன்னு விட்டுட்டு நானே எகெயின் கோல்டு எல்லாமே யூஸ் பண்ண விட்டுடுச்சு. அதுக்கப்புறம் இவர் வந்து இப்படியே சொல்லிட்டு இருக்கு. நான் அது கவனிக்கவே இல்லை, விட்டுடுச்சு. கொஞ்ச நாள் என்னோட குழந்தை வந்து யூஸ் பண்ணாமலே இருந்துடுச்சு. இன்னே ஓகே நான் கேட்கவே மாட்டேன்னு நினச்சிருச்சு. அதுக்கப்புறம் நிறைய நாளுக்கு அப்புறம் இந்த சொல்லிடுச்சுல, சொன்ன அவருக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்துடுச்சு. என்ன குழந்தை? ஆண் குழந்தை தான். ஸோ பார்க்க போலாமே நினச்சி பார்க்க போயிடுச்சுன்னா அப்படியே நான் ஷாக் ஆயிடுச்சு. என்ன தெரியுமா, அவருக்கு வந்து ஆண் குழந்தை நகை போட்டுடுச்சு. அந்த பையனை வந்து கோல்டு இருக்கு. 3 இயர்ஸ் ஆக போகுது. இந்த 3 இயர்ஸ் வரைக்கும் அவர் கோல்டு போட்டிருக்கு. எதுக்காக அவர் எங்கிட்ட அப்படி சொன்ன? நான் நல்லா இருக்கக்கூடாது, என் குழந்தைக்கு வந்து கோல்டே இருக்கக்கூடாது, அப்படியே போட்டு நடக்கக்கூடாது, அவருக்கு தான் எல்லாம் இருக்கணும், அவர் தான் எல்லாமே பண்ணணும், நீங்கள் அப்படி பண்ணக்கூடாதுன்னா அவர் நினைக்கிறேன். அவர் சொன்ன அந்த விஷயத்துக்காக கொஞ்ச நாளுக்காவது நான் என் குழந்தையோட கோல்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடுச்சு. அது என்னோட லூசு தரமாக இருக்கு. யாரும் சொன்ன பேச்சு கேட்டுடாத. நமக்கு நல்லது வரணுதுக்கு எதுவுமே யாருமே சொல்லாது. எல்லாமே நம்ம கெட்டதுக்கு தான் சொல்றாரு. அவரு நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கக்கூடாது, அதுக்கு மட்டும்தான் சொல்றாரு. புரிஞ்சுக்கோங்க.